இவங்க காமராஜர் தோத்திருக்க கூடாதுன்னே இல்ல. அண்ணா காமராஜர் எதிர்த்துதான் நின்னாரு. ஆனாலும் காமராஜரே தொகுதியில தோத்ததை அண்ணா விரும்பி இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு சீனிவாசன் ஒரு மாணவரை போடுவோம், ஒரு ஓட்டு வாங்குவோம், அவ்வளவுதான் நினைச்சிருப்பாரு. காமராஜரே தோத்துட்டாராங்கிறப்ப அண்ணா உண்மையிலே வருத்தப்பட்டார். அதுதாங்க அது அரசியல் ஆளுமைக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம். அதே மாதிரி காமராஜரும் அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட போது பதட்டப்பட்டிருக்காரு. சும்மா தீய சக்தி எல்லாம் பேசினாங்க, கொண்டாங்க. பட் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிருக்காங்க. இவர் ஆக்கப்பூர்வமான அரசியல் மிஸ்ஸிங், கொள்கையை இன்னும் விளக்கம் சொல்றதுல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசணும்னா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த தாத்தாவை பத்தி எதனா பேசியிருப்பாரா? ஏன்னா தெரியுமா? அப்போ பேசியிருப்பாரு, யாராவது சொல்லியிருந்தா பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு தெரியாது. அஞ்சலை அம்மாள் அவருக்கு தெரியுமா? அஞ்சலை அம்மாள் விஜய்க்கு நல்லா தெரியுமா? அஞ்சலை அம்மாள் மட்டும் இப்படி சொன்னாரு, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதான் எழுதி கொடுத்தாங்க, அதோட பேசிட்டாரு. வேலுநாச்சியார் இன்னொரு பாட்டி, அவங்கள பத்தி ஏதோ 2 லைன் எங்கன்னா லைட்டா பேசிட்டு அதோட மறந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீரன் அழகுமுத்து தாத்தா இருந்தாரு. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் கிட்ட போய் பேசும்போது, டே நம்ம தாத்தா இப்படி இருந்தாரு, நம்ம வம்சம் இப்படி வீரத்தை பறைசாட்டுச்சு, ஒரு வீரம் ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு, கம்பீரமா இருங்க, இது தேர்தல் போர், இது யுக்தி, இது அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த பேரெல்லாம் நான் சொல்றேன். பொழுதுக்கும் இவங்களே சொல்லணுன்றது கிடையாது. அப்போ ஒரு ஒரு தலைவரா தன்னுடைய தொண்டர்களை சார்ஜ் பண்ண மாட்டாரு. ஒரு தலைவரா தன்னுடைய தொண்டர்களுக்கு செய்தி சொல்ல மாட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு இவர் ஒரு டாஸ்மாக் ஊழலை ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டாரு, அவருக்கு பிடிச்ச வசனங்கள். அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து சொல்லியிருந்தாருன்னா மேபி செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணியிருப்பாங்க. பட் இவரே அதை படிக்கிறதுக்கு தயாராகும். இவரே இப்போ எதனா ஒரு ஜிஓவை போட்டு வெளியில அரசாணையில இது மாதிரி சொல்லியிருக்கு, ஆனா இந்த அரசாணை இங்க மீறப்படுகிறது அப்படின்னு ஒண்ணு போடுறாருன்னா, சம்டைம்ஸ் இதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசாணையை திரும்ப பெறலாம், இல்ல அந்த அரசாணையை பார்த்து சரி செய்யலாம். அரசு கிட்ட நீங்க குறை சொல்றது ஒண்டி கிடையாது. அரசு தப்பு செய்யும் சுட்டி காட்டும் போது அதை அரசு திருப்பி செஞ்சதுன்னா, நான் இந்த மாதிரி நேற்று ஒரு அறிக்கை விட்டேன், அந்த அறிக்கையை பயன்படுத்தி இன்னைக்கு இது செய்தி எதிரொலி, இதனால ஒரு 800 பேருக்கு இதுல பாதிப்பு இல்ல, 800 பேருக்கு கடைஞ்சிருக்கு, அரசியல் விமர்சனம் இருந்தாலும் முதலமைச்சருக்கு நன்றி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்கங்க, இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு போட்டா விஜய் அரசியல்வாதி.